எப்படி பேச தெரிஞ்சா வெற்றி தான். நம்ம நிறைய பேர் சின்ன வயசுலேருந்தே சில விஷயங்கள் எல்லாம் கேட்டே வளர்ந்துருப்போம். நம்ம ஒரு கேள்வி கேட்டா எதிர்த்து பேசாத அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஹர்ட் ஆயிருக்கோம் அப்படின்னு சொன்னா டிராமா பண்றியா அப்படின்னு கேட்பாங்க. நோ அப்படின்னு சொன்னா மரியாதை தெரியாதா அப்படின்னு கேட்பாங்க. அழுதா இவ்ளோ வீக்கா நீ, இந்த மாதிரி பதில்களை நம்ம கேட்க கேட்க நம்ம என்ன கத்துக்கிறோம்? அமைதியா இருந்தா நான் சேஃபா இருக்கேன், நான் திரும்ப பேசுறதே ஆபத்து போல அப்படின்னு நினைக்கிறோம். நம்ம ஒரு அடல்ட் ஆகும் போதுதான் புரியுது, இந்த அமைதி சின்ன வயசுல வேணா நம்மள காப்பாத்திருக்கலாம். ஆனா நம்ம வயசு ஏறும்போது, நம்ம வெளி உலகத்தை ஃபேஸ் பண்ணும்போது, நம்ம பேச்சு திறன், நம்மளோட கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் தான் நம்மளோட ஆயுதமே. அதுதான் நம்மளோட அடையாளமாவே மாறுது. இந்த கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸை பத்தி சைக்காலஜி புக்ஸான க்ரூஷியல் கான்வர்சேஷன், ஹவு டு டாக் டு பீப்புள் ஸோ தட் தே வில் லிசன், இந்த மாதிரி புத்தகத்தெல்லாம் படிச்சதுலேருந்தும் பகவத்கீதையிலையும் எப்படி நம்ம மக்களை காமா ஒரு கிளாரிட்டியோட நம்மளோட கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸை வச்சு ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டதுலேருந்தும் எனக்கு என்ன புரியுது அப்படின்னா, நம்மளால ஏன் மற்றவங்க கிட்ட அவங்களுக்கு புரியுற மாதிரி கிளியராகவே கம்யூனிகேட் பண்ண முடியல? ஏன்னா நமக்குள்ளேயே நிறைய அழுத்தம் இருக்கு. நம்மளை பத்தியும் மற்றவங்க பத்தியும் நமக்கு சரியான புரிதல் இல்லை. நம்மளையும் மற்றவங்களையும் பாதிக்காத மாதிரி நம்ம எப்படி பேசணும் அப்படிங்கிறத நம்ம கத்துக்க நமக்கு வாய்ப்பு இல்லாம போனதுதான் காரணம். இந்த வீடியோல சில முக்கியமான கம்யூனிகேஷன் டெக்னிக்ஸை பத்தி நான் டீடைல்டா பேச போறேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. நம்ம எப்படி மற்றவங்க கூட மனஸ்தாபம் வராத மாதிரி பேசலாம், எப்படி கொஞ்சம் கடினமான மக்களை ஹேண்டில் பண்ணலாம், இது எல்லாமே நம்ம இந்த வீடியோல கத்துக்க போறோம். நம்ம பர்சனல் லைஃப்ல, நம்ம கெரியர்ல, நம்ம ரிலேஷன்ஷிப்ல இன்னைக்கு நம்ம கத்துக்க போற டெக்னிக்ஸ் எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த மாதிரி சைக்காலஜி, மென்டல் ஹெல்த், பர்சனல் டெவலப்மெண்ட் மற்றும் மணி மேனேஜ்மெண்ட் ரிலேட்டடான வீடியோஸை பார்க்க நம்ம சேனலுக்கு உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துலயே அந்த பெல் ஐக்கனையும் அழுத்தி வச்சுக்கோங்க. நான் போடுற வீடியோஸ் வாரந்தோறும் உங்களுக்கு வந்து சேரும். இந்த கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸோட முக்கியத்துவத்தை பத்தி தெனாலிராமன் கதை ஒண்ணு இருக்கு. விஜயநகரத்துல ராஜா கிருஷ்ணதேவராயருக்கு பக்கத்து ஊரு ராஜா கிட்ட இருந்து ஒரு கடிதம் வந்துதான். அதுல முக்கியமான செய்தி இருந்ததுனால அரசர் அவரோட மந்திரி கிட்ட அந்த கடிதத்தை கொடுத்து படிக்க சொன்னாரு. இது ரொம்ப முக்கியமான செய்தி, அதனால இந்த செய்திய சரியா எல்லார் முன்னாடி வாசிச்சு காமி அப்படின்னு அந்த அமைச்சர் கிட்ட சொன்னாரு. அந்த அமைச்சரும் அரசர்கிட்ட இந்த செய்திய நம்ம சீக்கிரமா வாசிச்சு காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த செய்திய உடனே படிக்க ஆரம்பிச்சாரு. அரசரே, பக்கத்து ஒரு ராஜா நம்ம ஊருக்கு நட்பு ரீதியான வருகை தரப்போறாரு அப்படின்னு சொன்னாரு. உடனே அரசருக்கும் அரசவையில இருக்கிற மத்த மக்களுக்கும் ரொம்பவே மகிழ்ச்சி ஆயிடுச்சு. ஆனா இது எல்லாமே கவனிச்சிட்டு இருந்த தெனாலிராமனுக்கு திடீர்னு ஒரு சந்தேகம் வந்தது. உடனே தெனாலிராமன் அந்த அமைச்சர் கிட்ட, அமைச்சரே, பக்கத்து ஊரு ராஜா கிட்ட இருந்து வந்த அந்த கடிதத்துல அந்த அரசரோட வருகை பத்தின அந்த வாக்கியத்தை திரும்ப படிங்க அப்படின்னு சொன்னாரு. அந்த அமைச்சரும் சரி அப்படின்னு திரும்ப வாசிக்க ஆரம்பிச்சாரு. அதுல என்ன எழுதி இருந்தது தெரியுமா? நான் 10,000 சேனாதிபதிகளோட உங்க இடத்துக்கு வரப்போறேன் அப்படின்னு எழுதியிருந்தது. அப்போ தெனாலிராமன் உடனே, அமைச்சரே, நட்பு ரீதியா ஒருத்தர் நம்ம இடத்துக்கு வரத்துக்கு எதுக்கு 10,000 சேனாதிபதிகளோட வரணும் அப்படின்னு கேட்டான். உடனே அதுக்கு அந்த அமைச்சர் கொஞ்சம் குரல் நடுங்கிட்டே சொன்னாரு, அவரோட போன கடிதம் பாசிட்டிவா இருந்ததுனால இந்த கடிதமும் அப்படிதான் இருக்கும் அப்படின்னு நான் நினைச்சிட்டேன் அப்படின்னு சொன்னாரு. உடனே கிருஷ்ணதேவராயர் தெனாலிராமன் கிட்ட அந்த கடிதத்தை தெளிவா முழுமையா படிக்க சொல்லும் போது தெனாலிராமன் மெதுவா அந்த செய்திய தெளிவா படிச்சு சொன்னான். இது நட்பு ரீதியான வருகை இல்ல, பக்கத்து ஒரு ராஜா நம்மள தாக்க வர போறேன் அப்படின்னு நமக்கு எச்சரிக்கை கொடுத்திருக்காரு அப்படின்னு அந்த கடிதத்தை படிச்சு அதுக்கான உள்ளர்த்தத்தையும் சேர்த்து அந்த ராஜா கிட்ட சொன்ன போது அரசர் அவரோட படைய அந்த தாக்குதலுக்கு தயார் பண்ணாரு. அப்பதான் அரசர் இந்த மிஸ்கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது எதிரியை விட ரொம்ப ஆபத்தான விஷயம் அப்படின்னு எல்லார்கிட்டயும் சொன்னாரு. இந்த மாதிரி மிஸ்கம்யூனிகேஷனால உங்க வாழ்க்கையில நீங்க ஏதாவது பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணிருக்கீங்களா அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அதனால நம்ம கம்யூனிகேஷன் நம்ம சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி யாருக்கிட்ட கம்யூனிகேட் பண்றோம் அப்படிங்கறத பேஸ் பண்ணி நம்ம எஃபெக்டிவா பண்ணணும். இதை எப்படி பண்ணலாம் அப்படிங்கறத நம்ம டீடைல்டா ஒரு டெக்னிக்கா பார்க்க போறோம். முதல் டெக்னிக், டு பாசி பீப்புள். நம்மள ஒருத்தங்க ரொம்ப டாமினேட் பண்றாங்க, நம்மள ரொம்ப கண்ட்ரோல் பண்ண நினைக்கிறாங்க அப்படின்னா இப்ப நான் சொல்ல போற ஸ்டேட்மெண்ட்ஸை நீங்க யூஸ் பண்ணலாம். முதல் ஸ்டேட்மெண்ட், எனக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும்னா நானே உங்ககிட்ட கேட்கிறேன். அடுத்ததா, யாராவது நமக்காக முடிவெடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா உங்க சஜஷன் ரொம்பவே நல்லா இருக்கு, ஆனா நான் இதை தான் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லலாம். அவங்க சொல்றத நம்ம ஏத்துக்கிறோம், ஆனா நம்ம என்ன முடிவெடுக்க போறோம் அப்படிங்கிறத அவங்க கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படின்னு கிளியரா அவங்க கிட்ட கம்யூனிகேட் பண்ணணும். அடுத்த டெக்னிக், நம்ம எப்படி ஒருத்தங்க கிட்ட பொலைட்டாகவும் அதே சமயத்துல கான்ஃபிடென்ட்டாகவும் பேசலாம் அப்படின்னு பார்க்க போறோம். நீ இதை பண்ணு அப்படின்னு அவங்களுக்கு கமெண்ட் பண்றதுக்கு பதிலா எனக்கு இது 3 மணிக்குள்ள வேணும் அப்படின்னு சொல்லலாம். நோ,
பண்ண முடியாது அப்படின்னு டைரக்டா சொல்றதுக்கு பதிலா, என்னால இன்னைக்கு ரொம்ப நேரம் இருக்க முடியாது, ஆனா நாளைக்கு இத முதல் வேலையா முடிச்சு கொடுக்கறேன் அப்படின்னு நீங்க சொல்லலாம். இப்படி நம்ம பேசுறது மூலமா நம்ம ரூடாகவும் தெரிய மாட்டோம். அதே நேரத்துல நம்மளோட நேரம், நம்ம தேவை, நம்ம ஒப்பீனியன்ஸை நம்ம மதிக்கிறோம் அப்படிங்கறத தெளிவா மத்தவங்க கிட்ட கம்யூனிகேட் பண்றோம். மூணாவது டெக்னிக், இது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான டெக்னிக், காம்ப்ளிமெண்ட் சாண்ட்விச் டெக்னிக். ஒருத்தங்க ஹர்ட் ஆகாம அவங்க பண்ண வேண்டிய திருத்தத்தை பத்தி நம்ம சொல்லணும் அப்படின்னா நம்ம எப்படி சொல்லலாம்? இந்த எக்ஸாம்பிளை கவனமா கேளுங்க. நீ ரொம்ப நல்லா ஒர்க் பண்ற, ஒரு சின்ன மாற்றம் தான். இந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாத்தையும் நெக்ஸ்ட் டைம்ல இருந்து கொஞ்சம் ஏர்லியா மெயில் அனுப்பிவிட்டா நல்லா இருக்கும், உன்னால கண்டிப்பா இதை பண்ண முடியும் அப்படின்னு சொல்றது. இந்த டெக்னிக்ல நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா, முதல்ல அவங்கள பத்தி பாசிட்டிவான ஒரு விஷயத்த சொல்றோம், அப்புறமா அவங்க பண்ண வேண்டிய கரெக்ஷனை பத்தி நம்ம பேசுறோம், கடைசியா அவங்களால இதை பண்ண முடியும் அப்படின்னு அவங்கள நம்ம என்கரேஜ் பண்றோம். இந்த சீக்வன்ஸ் பாத்தீங்கன்னா பாசிட்டிவ் டாக், கரெக்ஷன், என்கரேஜ்மெண்ட். இந்த டெக்னிக்கை நம்ம பார்ட்னர் கிட்ட, நம்ம குழந்தைங்க கிட்ட, நம்ம கூட ஒர்க் பண்றவங்க கிட்டன்னு நிறைய இடத்துல யூஸ் பண்ணலாம். நான்காவது டெக்னிக், ஸ்டேட் த நீட் நாட் கம்ப்ளைண்ட். நம்ம நிறைய இடத்துல பேசும்போது நம்ம கம்ப்ளைண்ட் தான் பண்ணுவோமே தவிர நமக்கு என்ன தேவை அப்படிங்கறத கிளியராவே சொல்ல மாட்டோம். நீ எனக்கு ஹெல்ப்பே பண்ண மாட்டேங்கிற அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா, இன்னைக்கு டின்னர் பண்றதுக்கு எனக்கு உதவி வேணும், உன்னால பண்ண முடியுமா அப்படின்னு கேட்கலாம். உங்களுக்கு ஒரு சின்ன ஆக்டிவிட்டி, நீங்க அடிக்கடி கம்ப்ளைண்ட் பண்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை எடுத்து அதை எப்படி உங்க தேவையை கம்யூனிகேட் பண்ற ஸ்டேட்மெண்ட்டா மாத்துவீங்க அப்படின்னு கமெண்ட்ல ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க. இன்னும் சில பவர்ஃபுல்லான டெக்னிக்ஸை டிஸ்கஸ் பண்றதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் ஷேர் பண்ண விரும்புறேன். நம்ம லைஃப்ல வர நிறைய பிரச்சனைகளுக்கு காரணம் நம்ம மைண்ட் செட், நம்ம ஆட்டிடியூட், நம்மளோட எண்ணங்களும் நம்மளோட உணர்ச்சிகளும் தான். இது எல்லாமே நமக்கு எதிராக வேலை செய்யும் போது நமக்கு ஸ்ட்ரெஸ், பதட்டம், பயம், குற்ற உணர்ச்சி இது எல்லாமே உண்டாகி இதுவே நம்ம வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகளை உருவாக்குது. என்னோட பிரைவேட் கன்சல்டேஷன் செஷன்ஸ்ல லைஃப் ரீசெட் ஃபார்முலா அப்படிங்கிற மெத்தடை யூஸ் பண்ணி எப்படி உங்க மைண்டை உங்களுக்கு சாதகமாக்கிக்கலாம் அப்படின்னும், உங்க மைண்ட் செட்டை வச்சு எப்படி நீங்க மன அமைதி, நிம்மதி, சந்தோஷம், பணம் இது எல்லாத்தையுமே ஈர்க்கலாம் அப்படின்னு தெளிவா தெரிஞ்சுப்பீங்க. இதை பத்தி இன்னும் விவரங்களுக்கு கீழே இருக்கிற என்னோட மெயில் ஐடியா கான்டாக்ட் பண்ணுங்க. இந்த மெத்தடை நீங்க அப்ளை பண்றது மூலமா உங்க ஒர்க் பெர்ஃபார்மன்ஸ்ல, உங்க ரிலேஷன்ஷிப்ல, உங்க சந்தோஷத்துல 80-90% இம்ப்ரூவ்மெண்ட் நிச்சயம் பார்க்க முடியும். ஜென்ரலாவே நம்ம கம்யூனிகேஷன் மூலமா நிறைய பிரச்சனைகளை தடுக்கலாங்க. நமக்கு மன அமைதி வேணும் அப்படின்னா நம்ம கோவப்படாம கொஞ்சம் சாஃப்டா பேச கத்துக்கலாம். அடுத்தவங்களோட ஒத்துழைப்பு நமக்கு வேணும்னா அவங்க கிட்ட மரியாதையோட பேச பழகிக்கலாம். நமக்கு ஒரு விஷயத்துல தெளிவு வேணும் அப்படின்னா நம்ம சரியான கேள்விகளை கேட்க கத்துக்கணும். இப்படி நமக்கு என்ன தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பேச கத்துக்கிட்டோம்னா நம்ம வெற்றிக்கும் நம்ம மன அமைதிக்கும் அது ரொம்பவே உதவியா இருக்கும். ஐ எம் ஓகே, யூ ஆர் ஓகே அப்படின்னு ஒரு புத்தகத்துல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்த நான் கத்துக்கிட்டேன். ஜென்ரலாவே நம்ம பாஸோடையோ, நம்ம ஃப்ரெண்ட்ஸோடையோ, நம்ம உறவினர்களோடையோ பேசும்போது ரெண்டு விதமா பேசுறோம். அது என்னன்னா, முதல் விதம் பேரண்ட் மோட். இந்த பேரண்ட் மோட்ல நம்ம பேசும்போது நம்ம மத்தவங்கள ஆர்டர் பண்றோம், அது மத்தவங்களுக்கு பிடிக்காது. இரண்டாவது சைல்டு மோட். நம்ம குழந்தை மோட்ல பேசும்போது எல்லாத்துக்குமே சீக்கிரமா ரியாக்ட் பண்ணிடுறோம். நம்ம சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரியும் சொல்யூஷனை பேஸ் பண்ணியும் நம்ம பேசணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் அடல்ட் மோட். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, ஏன் திரும்ப லேட்டா வந்த அப்படின்னு கேட்கறதுக்கு பதிலா, நான் உனக்காக தான் வெயிட் பண்ணேன், அடுத்த தடவை நம்ம இன்னும் சரியா பிளான் பண்ணலாம் அப்படின்னு நம்ம பிரச்சனைக்கான சொல்யூஷனை நோக்கி பேச கத்துக்கணும். ஜென்ரலாவே நம்ம உரையாடல்ல 3 விஷயத்த தடுக்கணும். முதல் விஷயம் குறை சொல்றது, ரெண்டாவது விஷயம் சீரியஸா பேசும்போது நக்கல் அடிக்கிறது, மூணாவது விஷயம் உணர்ச்சி வசப்பட்டு பேசுறது. இந்த 3த்தையும் தவிர்த்தாலே நம்மளால மத்தவங்களோட ஒரு ஹெல்தி கான்வர்சேஷன் வச்சுக்க முடியும். கம்யூனிகேஷன் தான் நம்ம வெற்றியோட பெரிய ஆயுதம். நம்ம ரொம்ப ஸ்வீட்டான ஒரு விஷயம் சொன்னா கூட அதை எப்படி சொல்றோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நம்ம கூட வேலை செய்யறவங்களோட பேசும்போது அவங்க எம்பவர்டா ஃபீல் பண்ணணும். நம்ம குழந்தைங்க கிட்ட பேசும்போது அவங்கள அச்சுறுத்தாம பேசணும். நம்ம பார்ட்னர் கிட்ட பேசும்போது நம்ம அவங்கள பார்த்து பெருமைப்படுறோம் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கணும். நம்ம நண்பர்கள் கிட்ட பேசும்போது அவங்கள ஜட்ஜ் பண்ணாம பேசணும். நம்ம எல்லாருக்குமே ஒரு வெற்றியாளரா ஆனோம் அப்படின்னு பெரிய ஆசை இருக்கும். தினமும் 10 நிமிடம் போதும் 3 வருடத்துல பணக்காரன் ஆகலாம் அப்படிங்கிற தலைப்புல நான் நம்ம சேனல்ல ஒரு வீடியோ பண்ணிருக்கேன். அதுக்கான லிங்கையும் இந்த வீடியோவோட ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்ணிருக்கேன். செக் பண்ணி பாருங்க, ரொம்ப உதவியா இருக்கும்.